Hi students, welcome to IAS Academy. So video பண்ணதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இப்போ TNPSC group 2 ஓகேவா, அதுல நான் இன்டர்வியூல ரீச்னு வந்திருந்ததுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீஅப்லோட் பண்ண சொல்லி வந்திருக்கு. ஐ திங்க் மார்ச் 5க்குள்ள பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இத வந்த இந்த மெயிலை பார்த்து ஒரு சில பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ்லாம் ரீஅப்லோட் பண்ண சொல்லி வந்திருக்கு. அது வந்ததுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிற போது பார்த்துட்டு இது வந்தா என்ன வரலனா என்ன எல்லாத்தையுமே நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் யாரும் நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. புரியுதா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நிறைய பேர் ஒரு சில வதந்திகள் இதுல பரவுது. என்ன அப்படின்னா, இப்ப சர்டிபிகேட்ஸ் ரீஅப்லோட் பண்ண சொல்லி யார் யாருக்கெல்லாம் மெயில் வந்திருக்கோ அவங்க மட்டும் தான் கிளியரு, மீதிலாம் வந்து மாதிரி நாட் கிளியர் சொல்றாங்க. அதை முதல்ல நம்பாதீங்க, அப்படி கிடையாது. ஸோ மெயில் வந்தனாலும் வரலனாலும் அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இப்ப யார் யாருக்கெல்லாம் மெயில் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிகிரி ஓகேவா, ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 2 டிகிரி முடிச்சிருப்பீங்க கரெக்டா. அதுல யார் யாரெல்லாம் சர்டிபிகேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி அப்லோட் பண்ணிருக்கீங்களோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு, அதாவது யார் யாரெல்லாம் முதல்ல ராங்கா பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் வந்திருக்கு. இது இன்னொன்னு, இப்ப மெயில் வந்துன்னா நாங்க என்ன சார் வேலை கிடைக்காது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கிளாரிபிகேஷனுக்காக திரும்ப உங்களை சர்டிபிகேட்ஸ் மாத்தி அப்லோட் பண்ண சொல்றாங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. இதனால இது ஒரு விஷயமே கிடையாது. ஆனா மார்ச் 5க்குள்ள யார் யாரெல்லாம் மெயில் வந்திருக்கோ அவங்க அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேவா? எதனால வந்திருக்கும்னா, ஒண்ணு அந்த 2 டிகிரி, நிறைய பேர் 2 டிகிரி முடிச்சிருப்பீங்க ஓகேவா, அவங்களுக்காக வந்திருக்கும். இன்னொன்னு, யார் யாருக்கெல்லாம் PSCM இருக்கு. ஏன்னா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நாமளும் ஒரு டிகிரி படிச்சிருப்பாங்க, அப்புறம் PSCMகாக திரும்ப டிகிரி மாத்தி பண்ணிருப்பீங்க, அப்ப 2 டிகிரி வந்துருச்சு. சோ ஒரு கிளாரிபிகேஷனுக்காக TNPSC வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்ஸ் திரும்ப அப்லோட் பண்ண சொல்லிருக்காங்க. மூணாவது விஷயம், கம்யூனிட்டி சர்டிபிகேட். கம்யூனிட்டி சர்டிபிகேட் யார் யாரெல்லாம் கரெக்டா வைக்கலையோ அவங்களுக்கு வந்திருக்கு. அப்ப 3 விஷயம் தான். ஒண்ணு, யார் யாரெல்லாம் 2 டிகிரி முடிச்சிருக்காங்க. இதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா, இப்ப பாத்தீங்கன்னா லிஸ்ட் 2 ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. அந்த லிஸ்ட் 2ல பிகாம் BA எக்கனாமிக்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப என்ன நடந்திருக்குன்னா, ஒரு சில பேர் PSTM வேற டிகிரி கொடுத்திருக்காங்க, PSTM முடிச்சு பிகாம் நார்மலா டிகிரி இருக்கு. அப்ப 2 இருக்கிறனால ஒரு கிளாரிபிகேஷனுக்காக அவங்க சர்டிபிகேட்ஸை ரீஅப்லோட் பண்ண சொல்றாங்க. அப்ப 3 விஷயம் தான். ஒண்ணு PSTM, இன்னொன்னு கம்யூனிட்டி சர்டிபிகேட், இன்னொன்னு அந்த 2 டிகிரி. இதுக்காக திரும்ப கரெக்டா சர்டிபிகேட்ஸை ரீஅப்லோட் பண்ண சொல்றாங்க. அப்ப இது ஒரு விஷயமே இல்ல. மார்ச் 5க்குள்ள தயவு செய்து எல்லாரும் யார் யாருக்கெல்லாம் மெயில் வந்திருக்கோ, சார் மெயில் வரலையே அப்லோட் பண்ண, அப்ப நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். யார் யாருக்கெல்லாம் மெயில் வரலையோ நீங்க கரெக்டா அப்லோட் பண்ணிருக்கீங்க. அப்ப மெயில் வந்திருந்தா நம்ம ஏதோ மாத்தி அப்லோட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அப்ப கரெக்டா அப்லோட் பண்ணிங்க, அவ்வளவுதான். வேற எந்த விஷயமும் இல்ல. அதனால இதுக்காக யாரும் பெருசா ஒரி பண்ண தேவையில்ல. மார்ச் 5க்குள்ள அப்லோட் மட்டும் பண்ணிருங்க. புரியுதா? இந்த அப்டேட் கொடுக்கலாம் தான் வந்தோம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.